இங்க இறந்து போன பொண்ணோட சைடுல இருந்து எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்காதனால இந்த பொண்ணோட ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இவன் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஒய்ஃப் எதுவுமே பேச மாட்டாங்க. இவனை என்னாச்சுன்னு கேட்கறான். அப்பதான் இந்த பொண்ணு இறந்து போன பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டதுமே கோவப்பட்டு அந்த பொண்ணு என்கிட்ட தான் படிச்சா, அதனால அந்த பொண்ணு சொல்றது உண்மையாயிடாது, நான் சொல்றது பொய்யாயிடாது, என்னையே ஏன் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா இவங்க அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி பிரெண்டா இருந்தான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் மூஞ்சலா மாறுது. அதை பார்த்ததுமே நம்ம புருஷன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாருன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துருது. அப்ப எங்களோட ஃப்ரெண்டு அப்பண்ணா கிட்ட வந்து அந்த பொண்ணோட போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தா அவ கழுத்துல எல்லாம் ஆர் சிம்பிள் போட்டுருக்குன்னு சொல்றா. அப்பதான் இவங்க ஹஸ்பண்டோட நேம் ஆர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அவர் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறா. தென் காலேஜ்ல இந்த பொண்ணுக்காக எல்லாருமே அஞ்சலி செலுத்துறாங்க. அப்ப இந்த பொண்ணை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா வீட்டுல பேசும்போது இந்த பொண்ணு தப்புதவா பேசுவான், ஆனா இங்க மட்டும் நல்லதா பேசுறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இவங்க கிட்ட அந்த பொண்ணு ஒன்னும் ரொம்ப நல்லவ கிடையாது சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நினைக்கிறீங்க, இவர் மேலேயும் தப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் இவங்க அந்த பொண்ணோட பேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணை பத்தி நல்லாவே தான் பேசுறவனோ ஃப்ரெண்டா இருக்கான். அதனால அவங்க கிட்ட சேட் பண்ணி நம்பரும் வாங்கிடுறாங்க. ஆனா அந்த பையனை மீட் பண்ணி அந்த பொண்ணை பத்தி கேட்கறாங்க. அவனுமே அந்த பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஏற்கனவே அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணி இருக்கிறதா இவன் கிட்ட சொல்லியிருப்பா. இவனுமே ஏன் அவளை காமிக்கிறேன்னு கேட்கறான். அப்பதான் அந்த பொண்ணு நான் லவ் பண்ண விஷயம் யாருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சா போதும் சொல்லியிருப்பா. அண்ட் அவர் மேரிடு வேற, அதனால தான் அவங்க கிட்ட காமிக்கலன்னு சொல்லியிருக்கா. ஆனா ஒரு நாள் அவளோட ரூமுக்கு போகும்போது அவர் மூவ் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா. இவனை என்னாச்சுன்னு கேட்டிருக்கா. அப்பதான் அவன் என்ன பிளாக் பண்ணிட்டான், என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்ணதான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவன் சொன்னதுக்கும் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது. அதனால நம்ம புருஷன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதனால கோவப்பட்டு எழுந்து வந்துடுறா. சோ இப்ப அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க அவங்களோட வீட்டுக்கே போறா. அப்பதான் தெரியுது இவங்களோட தங்கச்சி இருக்கா, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்றாங்க. அதனால அந்த பொண்ணு கிட்டே கேட்டு பாக்குறாங்க. அப்பதான் அவங்க அப்பா நான் ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருந்தா, அவர் பாக்குறதுக்கு கல்யாணம் ஒரு ஆள் மாதிரி இருந்தாரு, நானுமே பாத்துட்டு இருந்தேன், அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணு சொன்ன நாள்ல தான் இவங்க ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே ஊர் திருவிழாக்காக அனுப்பி வச்சிருப்பாரு. இவருமே அங்க இருந்திருக்க மாட்டாரு, அங்கதான் போயிருக்காரு சொல்லிட்டு இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. அன்னு ஒரு நாள் அப்பா நான் ரூம்ல இருக்கும்போது பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா. நானும் போய் கிட்ட போய் பேசி பார்த்தா, ஆனா அவ எந்த உண்மையும் சொல்லணும்னு சொல்றா. தென் இவங்க சந்தேகத்துல போன்ல இவங்களோட ஹஸ்பண்டோட போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இவனா பாருன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுமே இவர் தான் சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இவங்க ஹஸ்பண்டோட காலேஜ்ல இந்த பொண்ணோட பிரச்சனைல இவரை வேலையை விட்டு தூக்குறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இவர் நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டுறாரு. தென் இவங்க வக்கீல் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவருமே உங்களோட புருஷன் தான் ரிலீஸ் ஆயிட்டார்ல, அப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் இவங்க என்னோட புருஷனுக்கு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. தென் காலேஜ் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு தான் போன் வருது. இவருமே என்னாச்சுன்னு கேக்குறாரு. அப்பதான் இவங்க வைஃப் வந்து டைரக்டாவே அங்க வந்து சைன் போட்டதுனால தான் தூக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாங்க. அண்ட் அதே சமயம் இவங்களுமே பிரெக்னன்சி கிட்ட எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுமே பிரெக்னன்ட் வருது. அதோட இந்த சீசனும் முடியுது.